ஜீரணத்தின் குறைபாடுதான் எல்லா விதமான சளி, ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகே, பிரேக்ஃபாஸ்டுக்கு கருப்பு கவுனி அரிசி வாங்கி நல்லா பொடியாக்கிக்கோங்க, இல்ல நொய்யரிசி ஆக்கி நல்லா வேக வச்சு ஆற விட்டுருங்க. இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் கரைத்து ஏதாவது ஒரு வத்தல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், இந்த மாதிரி வத்தலோட இந்த காலையில ப்ரோபியோட்டிக்ஸ் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா கேசஸ் வெளியேறும். கேசஸ் வெளியே போனாலே சளி கரைஞ்சி நமக்கு மோஷன் வழியா வெளியேற ஆரம்பிச்சிடும். மத்தியானத்துக்கு புழுங்கல் அரிசி மட்டும் பயன்படுத்துங்க. பச்சரிசியோ பாஸ்மதி அரிசியோ பயன்படுத்த வேண்டாம். பருப்பு, சுண்டல் போன்ற ஹெவி புரோட்டீன்ஸ் இந்த 10 நாட்களுக்கு வேண்டாம். சோ புழுங்கல் அரிசி சாதம், முடிந்த வர ரசம், சுண்டைக்காய் குழம்பு, அந்த மாதிரி குழம்புகள் பயன்படுத்துங்க. மேக்சிமம் ரசமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூட ஏதாவது ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் எப்படி குக் பண்ணோம்னா நல்லா ஹாஃப் குக் இல்லைன்னா ஃபுல் குக்